அது காங்கிரஸுடைய தலையெழுத்து. காங்கிரஸில் தலைவன் ஒரு பக்கம் பேசினிருப்பான், தொண்டை இங்கே ஒருத்தன் பேசுவான், அங்கே ஒருத்தன். அதான் சொன்னல, சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும் போதே ஒருத்தன் அழுகிற முட்டை அடிப்பான், ஒருத்தன் தக்காளி அடிப்பான். யாருன்னு பார்த்தா, ஏங்க அவர் அப்படிங்க, இவர் இப்படிங்க, அவர் அப்படிதாங்க பேசுவார், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நாங்கள் தானேங்க உங்களுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவன் அறிக்கை விடுறது பெரிய லெவலில் போயிடுச்சு. கோஷ்டி பூசல் பெருசாக போகுது. தலைமை ஒன்றும் கண்டுக்காது. தலைமையிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே பேசிட்டு போகிறாருல, பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் ராஜீவ் காந்தியுடைய, ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே அவர், அகில இந்திய இன்டலெக்சுவலுடைய தலைவர். அவரே வந்து விஜய் பார்த்துட்டு போகிறாரு. அப்போ இதெல்லாம் என்னதான் நடக்குது அப்படின்றது. அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்லி பார்த்து முடியாமல் இன்றைக்கி சோடங்கரையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ சிஎம்மை பார்த்து, அண்ணா அந்த அண்ணா நான் சொல்கிறதுனா கணக்கு, நீ எதையும் நம்பாதண்ணா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட நாங்கள் எப்போ திமுக விட்டு வெளியில் வரோன்னு சொன்னோம் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் காங்கிரஸ் பயன்படுத்தும்.